ஆதி திராவிடர் மக்களுக்கு திமுக என்ன செஞ்சிச்சு? இதுதான் இப்போதைக்கு நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. ஒரு காலத்தில் சாதியால் வாய்ப்பே மறுக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் அரசு அதிகாரிகளாகவும் தொழில் முனைவோராகவும் இருக்கிறாங்க. இதெல்லாம் தானாக நடக்கலை. அதுக்கு பின்னாடி சமத்துவம், சமூக நீதி கொள்கை இருக்குது. 2024-25 ஆண்டில் ஆதி திராவிடர் துணை திட்டத்துக்கு 19,363 கோடி திமுக கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்கு. அது துணை திட்டம். அதுக்கு 1,738 கோடி டிஎம்கே கவர்மெண்ட் அப்போ ஒதுக்கியிருக்காங்க. இது வெறும் நம்பர்ஸ் கிடையாது, ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட எதிர்காலம். கல்வி தான் ஒரே ஆயுதம் அப்படின்னு டிஎம்கே கவர்மெண்ட் நம்புச்சு. ஆதி திராவிட மாணவர்கள் வெளிநாட்டில் படிக்கிறதுக்காக அண்ணல் அம்பேத்கரின் வெளிநாட்டு உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இங்கே இருக்க ஐஐடி, என்ஐடி போன்ற தேசிய நிறுவனங்களில் மாணவர்கள் படிக்க நாளைய முதல்வர் திட்டத்து மூலியமாக அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து நல்ல மார்க்ஸ் எடுத்து அவங்கள அங்கே அனுப்புனாங்க. அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட கையேந்தி நிற்காத, வேலை கேட்டு நிற்காத, நீயே ஒரு தொழில் முனைவோராக மாறு அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கரின் தொழில் முனைவோர் திட்டம் அது மூலியமாக 35% வரைக்கும் மானியம் கவர்மெண்ட்டே கொடுத்துச்சு. அதுக்கு 1.5 கோடி வரைக்கும் உதவி செஞ்சாங்க. அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் சாலைகள், குடிநீர், தெருவிளக்கு, அடிப்படை வசதிகள் இவையெல்லாம் அவங்க மரியாதையோடு வாழ்கிறதுக்காக கவர்மெண்ட் அமைச்சு கொடுத்துச்சு. டாட்கோ மூலம் சுயதொழில், பெண்கள் அதில் முன்னோடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு திறன் மேம்பாட்டு பயிற்சி, வீட்டு வசதி, நிலம் வாங்குறதுல அவங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் எக்ஸப்ஷனல் இருக்குது தெரியுமா? அவ்வளோமே டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணிச்சு. காலனின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தையை நீ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி காலனிங்கிற வார்த்தையவே அகற்றிட்டாங்க. சமூக நீதிங்கிறது ஒருத்தரை கீழே இழுத்து போடுறது கிடையாது. பல நூற்றாண்டுகளாக கீழே இருந்த எல்லாரையும் மேலே தூக்கிட்டு எல்லாரும் சமம் தான் சொல்கிறது தான் திராவிட மாடல். நீங்கள் அரசாங்கத்தை எவ்வளோ வேணால் விமர்சிங்க. ஆதி திராவிடர்னா பிரச்சனை, முதல்வர்னா பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில நீங்கள் எப்படி அந்த மக்களுக்கு நல்லது செய்வீங்க? உங்களால் என்றைக்கும் செய்ய முடியாது. நன்றி, வணக்கம்.